எங்களுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி இந்த மாதிரிலாம் ஏற்கனவே அறிவிச்சிட்டீங்க. ஆனால் அவங்களுடைய அந்த பெயரை நேரடியாக கூட சொல்ல முடியாமல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விட அவருடைய பையன் இன்னும் நல்லா பேசுவாரா? இந்த ஒப்பீடு என்பதை நம்ம தவிர்க்கிறோம். வெளிப்படையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிற மாதிரி ஒரு பண்ணையார்கள் இங்கு ஆட்சி. தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற ஒரு புதிய கட்சி ஒரு எதிர்க்கட்சி அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசை அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை, அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தக்கூடியதை நாங்கள் கண்டிக்கிறோம். எங்க சார் கண்டிக்கிறீங்க? பாஜகவினுடைய அண்ணன் அண்ணாமலை, தமிழிசை எல்லாம் கண்டித்து, அண்ணன் ஐயா ஹச்ராஜ் அவெல்லாம் கண்டித்து ஒரு முழு நீள அறிக்கை வெளியிட்டார். எதுக்கு சார் கட்சியை ஆரம்பிச்சிங்க? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களே பிரதமருக்கு உடனடியாக ஒரு கடிதம் எழுதுறாங்க, உடனடியாக ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. இப்போ நாங்கள் தான் ஏற்கனவே தெளிவாக சொன்னேன், நாங்கள் ஒரு மாற்றுன்னு வரீங்க, இல்லை ஒரு மாற்றுன்னு வரீங்க, நாங்கள் ஏற்கனவே இருக்கிறவங்க தான் நாங்களும் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா எதுக்கு சார் மாற்றுன்னு வரீங்க? இல்லை, அதுக்கெல்லாம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை இல்லை, என்னுடைய கள அரசியல் இங்கிருந்து தொடங்கி இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கள அரசியல் இல்லை சார், வாகன அரசியல் வேணா சொல்லிக்கலாம். இது ஒரு நாளில் எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி திடீர்னு 2/2/2024 ஆரம்பிக்கல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க கட்சியில் ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா உள்ள சினாரியோ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு பதவிக்கு பல பேர் போட்டியிடக்கூடிய அளவிற்கு தகுதி வாய்ந்தவர்களும் உழைக்கக்கூடியவர்களும் அந்த தரமிக்கவர்களும் இருக்கிறாங்க. தொடர்ந்து நீங்கள் திமுக மேலே வைக்கக்கூடிய விமர்சனம், ஊழல் கட்சி இந்த மாதிரியான இதெல்லாம் வைக்கிறீங்க. ஏன் அதிமுக ஊழல் பண்ணலையா? ஏன் அதிமுக பற்றி ரொம்ப அமைதியாக இருக்கீங்க? இங்கே யாருமே அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. இந்த வாக்கியம் எதனால் இன்னைக்கு பயன்படுத்தப்பட்டது? இல்லை, அதாவது இப்போ எங்களை பொறுத்தவரை ஒருவேளை எதுவும் மனம் மாறுறாரா? பாஜக திமுக கூட்டணி அப்படிங்கிற நிச்சயமாக மாறல. 100% 234 சட்டமன்ற தொகுதியிலும் தனித்து போட்டியிடக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு கட்சியாக எங்கள் கட்சி இருக்கு. வேட்பாளர் இருக்கிறாங்களா? மாதிரி எளிய மக்களோட ஒரு பிரச்சனை, அப்ப நான் உங்க பின்னாடி நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஹோப் இது வரைக்குமே திரு விஜய் அவர்கள் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லாத கட்சி யாருக்குமே கிடையாது. கட்சியில கூட ஒரு 3 பேர் இருக்காங்க. தேர்தல் வியூக வடிவமைப்பாளராக அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வரவில்லை. எங்கள் கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை என்கின்ற ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பொதுச் செயலராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திரு பிரசாந்த் கிஷோர் எதுக்கு வர? திராவிட கட்சிகள் இங்கு எந்த மாதிரியான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? அதுக்கு இன்னொருத்தர் தான் அங்கேருந்து வரும். அப்போ விஜய்க்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு வெளிமாநிலிருந்து இந்த மாதிரி ஒரு வியூக வகுப்பாளர்கள் தேவையாக இருக்கிறதா? புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேலே படுத்துக்கோன்னு சொல்லிட்டு திமுகவை வீழ்த்தணும், அதுக்காக எங்கள் கூட கூட்டணி சேருங்க அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு ஆசை இருக்கலாம். வெளிப்படையாக கூறினா அதிமுக கூட அப்படி ஒரு ஆசை இருந்திருக்கலாம். இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் வர்றோம், ஆனால் அது அந்த இடத்துல 2 விஷயம் வேணும். ஒன்று, அதுலேருந்து திமுக வெளியில் போகணும். 2வது, திமுக இருந்த இடத்துல தாவேகா இருக்கணும். தமிழக வெற்றி கழகம் அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கணும். நாங்கள் எவர் ஒருவரையும் முதல்வராக்குவதற்காக நாங்கள் கட்சியை ஆரம்பிக்கவில்லை. தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை நாங்கள் தொடங்கியிருப்பது, எங்கள் தலைவர் தொடங்கியிருப்பது, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டில் அமர வேண்டும், எங்கள் தலைவர் முதலமைச்சராக வேண்டும். வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம். இன்று நம்மோடு தாவேகா கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் முனைவர் திரு சம்பத்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வெற்றிகரமாக 2வது ஆண்டை அடியெடுத்து வைக்கிறீங்க, வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வு தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இன்றைக்கி இருந்திருக்கு. நீங்களும் பல்வேறு விவாத மேடைகளில் கலந்து கொண்டுட்டு இப்போ நம்மளோட அரங்கில் அமர்ந்திருக்கீங்க. இன்றைய இந்த நிகழ்வில் திரு விஜய் அவர்களுடைய பேச்சு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிறது பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உங்களுடைய வாழ்த்துக்கு எங்களுடைய நன்றி. வெற்றிகரமாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆண்டை முடித்து இப்பொழுது 2வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. அந்த ஆண்டு விழா தொடக்கம் தான் இன்றைய விழாவாக இருந்தது. மாநாட்டில் எங்கள் தலைவர் பேசிய அந்த பேச்சுக்கள் இன்றளவிலும் எங்களுடைய கழக தோழர்களுக்கு ஒரு பாடமாக, அந்த வீடியோவை திரும்ப திரும்ப அவங்க போட்டு பார்த்துட்டு அதில் எல்லாமே இருக்குது. அதை தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கர்
அவருடைய நூல் வெளியீட்டு விழா வீடனும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸும் நிறுவனம் இணைந்து நடத்தக்கூடிய அந்த வெளியீட்டு விழா நிகழ்விலும் அன்றைக்கு எங்களுடைய தளபதி பேசிய ஒரு உரையும் ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் நகர்வை ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு 2வது ஆண்டு தொடக்க விழாவில் எங்கள் தலைவர் பேசிய பேச்சினுடைய அந்த அளவை நீங்கள் ஒப்பிட்டு இது அந்த அளவுக்கு லென்த்தியா இல்லை அப்படின்னு நினைக்கலாம். இல்லை சார், இது அளவு மட்டுமே கிடையாது. எங்களுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி இந்த மாதிரிலாம் ஏற்கனவே அறிவிச்சிட்டிங்க. ஆனால் அவங்களுடைய அந்த பெயரை நேரடியாக கூட சொல்ல முடியாமல், அந்த கட்சி பெயரை நேரடியாக கூட சொல்ல முடியாமல் அந்த ஒரு தவிர்த்துட்டு போனது என்னன்னா, அந்த நுனிப்புல் கூட சொல்லுவாங்க. அந்த நுனிப்புல்லை தாண்டி அதை விட இருக்கக்கூடிய ஒரு மேல் புல்ல இன்னைக்கு அவரு பேசா இருந்தது அப்படின்னு இல்லை. இது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு அணுகுமுறைன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் லீடர்ஷிப் ஸ்டைலில் வந்து நாங்கள் அப்படி தான் சொல்லியிருப்போம். இப்போ எல்லா தலைவர்களும் ஒரே மாதிரி பேச முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேசிய ஆட்சியை பிடித்தார்கள் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்னைக்கு சமகாலத்தில் எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே அவருடைய தந்தையை போல் பேசுவோர் கிடையாது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விட அவருடைய பையன் இன்னும் நல்லா பேசுவாரா? இந்த ஒப்பீடு என்பதை நம்ம வந்து தவிர்க்கிறோம். பேச்சு நான் வரைக்குள்ள பேசக்கூடிய அரசியல் அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, எங்களுடைய தளபதி இன்று பேசிய அந்த உரையில நீங்க குவான்டிட்டியை தவிர்த்துட்டு நான் குவாலிட்டியா சில விஷயங்களை முன்வைக்கிறேன். நம்பர் 1 அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, வெளிப்படையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிற மாதிரி ஒரு பண்ணையார்கள் இங்கு ஆட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பண்ணையார்களாக மாறிடுறாங்க, இல்லை பண்ணையார்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்குங்கிறத ஒரு வார்த்தையை சுட்டி காமிக்கிறார். இல்லை, இங்கே என்ன குழப்பம் வருதுன்னா, அது திமுகவை தான் குறிப்பிடுறாரா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா வழக்கமாக தமிழகத்தை பொறுத்தளவு பண்ணையார் கட்சினா காங்கிரஸ்னு சொல்லுவாங்க. இதில் யாரை குறிப்பிட்டாரு அப்படிங்கிறது ஒரு காங்கிரஸ் அதிகாரக்காவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நீங்கள் சொல்லக்கூடிய திமுகவிலையும் சரி அதிமுகவிலும் சரி பொதுவாக எல்லா கட்சியிலுமே அந்த பண்ணையார்த்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விமர்சனம் வைக்கப்படுகிறது. ஏன் நேரடியாக சொல்வதற்கு என்ன தயக்கம்? இது ஒரு முறை எங்கள் தளபதி மாநாட்டில் மிக தெளிவாக கூறியிருக்கிறார், எங்களுடைய அரசியல் எதிரி பொலிட்டிக்கல் எனிமி என்பது திமுக, டிஎம்கே இஸ் அவர் பொலிட்டிக்கல் எனிமி. அப்ப மீண்டும் மீண்டும் நாங்கள் அதே வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கிற தேவைப்படக்கூடிய இடங்களில் அது சொல்லுவார். 1. 2வது, பாஜக என்பது எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி, எங்களுடைய கொள்கை எதிரி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். ஸோ அங்கேயும் அந்த இடத்துல நம்ம ஒன்றிய அரசுன்னு சொல்றோம், அவருடைய எந்தெந்த இடத்துல அவர்களை கண்டிக்க வேணுமோ அதை கண்டிக்கிறோம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல்பாடு எதிலிருந்து தொடங்க வேண்டும் என்றால், அந்த மாநிலத்தில் யார் ஆள்கின்றார்களோ, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அவர்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள், அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதில் அவர்களுக்கு என்ன அவர்களுக்கு வந்து முறைகேடு செய்கிறார்கள், அந்த முறைகேடை தட்டி கேட்பதிலிருந்து தான் எங்களை போன்ற ஒரு கட்சியினுடைய அரசியல் என்பது தொடங்குகிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற ஒரு புதிய கட்சி ஒரு எதிர்க்கட்சி அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசை அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை, அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தக்கூடியதை நாங்கள் வந்து கண்டிக்கிறோம். எங்க சார் கண்டிக்கிறீங்க? கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு, மக்கள் பிரச்சனைகளே எனக்கு பேசுறது கிடையாது, எதுவுமே இல்லாமல் ஏன்னா உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்குள்ளேயே போகிறதுக்கு இவ்வளோ பெரிய சலசலப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனமும் வைக்கப்படுது. இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் இன்னும் வந்துட்டு ஒரு கட்டமைப்பாகவும் ஒரு கட்சியாகவும் நீங்கள் இன்னும் உறுதியாகலை, கட்டமைப்பாகவும் உறுதியாகலை. அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எதிர்கட்சின்னு சொல்கிறீங்க, குரல் குழப்பிட்டு இருக்கோம், கேள்விகள் எழுப்பிட்டு இருக்கோங்கன்னு சொல்கிறீங்க. எங்கே அந்த மாதிரிலாம் இருந்த மாதிரி இல்லையா? அதாவது அரசியலில் வந்து பல்வேறு வழியில் ஒரு விஷயம் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், இந்த விஷயத்துக்காக மக்கள் பிரச்சனைக்காக நம்ம குரல். இப்போ உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை குறித்து வந்து அந்த பிரச்சனையை கண்டித்தோட மட்டும் இல்லாமல் அதற்கு அந்த மாணவிகளுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையை வெளியிடுறார். அறிக்கை வெளியிட்ட மட்டும் அந்த அறிக்கையை வந்து இல்லை, இது ஒரு வகையான அரசியலாக நம்ம பார்க்கணும். அந்த அறிக்கையை வெளியிட்டு உங்களுக்கு ஆதரவாக அண்ணனாக அரணாக நான் இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துட்டு அந்த இடத்துல இது மறைமுகமாக ஆளும் கட்சிக்கு ஒரு நெருக்கடியை தரக்கூடியது. ஏன்னா அரசியலில் வந்து இது இந்த எங்கள் தளபதி மாநாட்டிலே சொல்லியிருப்பார், எல்லாமே அப்டேட் ஆகுது, ஏன் அரசியல் மட்டுமே வந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடாது. இது நீங்க அடுத்த வெர்ஷனாக போராட்ட வடிவங்களும் அப்கிரேட் ஆயிட்டு இருக்குன்னு நிச்சயமாக. இப்போ நீங்க பாருங்க, இப்போ அந்த இடத்துல அவர் வந்து எங்க தளபதி வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதை பிரதி எடுத்து நாங்கள் எல்லா மாணவிகளுக்கு தமிழ்நாடு முழுவதிலுமே அதை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்தது. சென்னையில் எங்களுடைய தோழர்கள் கொடுக்கும் பொழுது காவல்துறை தடுத்து அவர்களை வந்து கைது செய்து அதை என்னன்னு கேட்க போன பொதுச்செயலாளரையும் கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க. உடனடியாக தன்னெழுச்சியாக தமிழ்நாடு முழுவதும் அத்தனை முக்கியமான நகரங்களிலும் கோவில்பட்டி மாதிரியான ஒரு 2ஆம் நிலை நகரங்களில் கூட நாங்கள் வீதிக்கு வந்து
தமிழ்நாடு அரசை காவல்துறையை கண்டித்து புதுச்சாரை விடுதலை செய்ய வேண்டும், கைது செய்யப்பட்டுள்ள எங்களுடைய தோழர்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி ஒரு களத்துக்குள்ள வர்றோம். அப்போ களத்துக்குள்ள வர்றதுங்கிறது எங்களுக்கு அது ஒரு புதிய விஷயமாலாம் இல்லை. ஆனால் எங்களுக்கு புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ஒரு கட்சிக்கு ஒரு 3 விதமான வேலைகள் இருக்கு. இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய கட்சிகள் அத்தனையுமே வெல் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, நீண்ட காலம் நூற்றாண்டை தொட்ட கட்சி இருக்குது, 75 ஆண்டு பாரம்பரியமா இருக்குது. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். ஒன்று, அடிப்படை கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். 2வது, கட்சியினுடைய கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். 3வது, மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்க அரசியலில் அறிக்கை வெளியீடு என்பது ஒரு வகையான அரசியல் வடிவம். அந்த வகையில் எங்களுடைய தளபதி நீங்கள் கடந்த ஒரு ஆண்டாக எதெல்லாம் முக்கியமான மக்கள் பிரச்சனையோ அது எல்லாவற்றுக்குமே அவர் போதுமான அளவிற்கு அந்த வார்த்தைகளை ரொம்ப நுட்பமாக பயன்படுத்தி அறிக்கைகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். அதே மாதிரி சில இடங்களில் தலைவர் வெளியிடாத அறிக்கைகளை எங்களை போன்ற 2ஆம் நிலையில் 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளை அழைத்து கட்சியினுடைய அனுமதியோடு நாங்கள் சில அறிக்கைகளை வெளியிடுறோம். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நானே 2-3 அறிக்கைகளை வெளியிட்டிருக்கேன். எங்களுடைய இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களும் கொள்கை பரப்பு செயலாளர்களும் அவங்கெல்லாம் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. கொள்கை பரப்பு செயலாளர் கூட சமீபத்தில் பாஜகவினுடைய அண்ணன் அண்ணாமலை தமிழிசை எல்லாம் கண்டித்து அண்ணன் ஐயா ஹச்ராஜ் அவெல்லாம் கண்டித்து ஒரு முழு நீள அறிக்கை வெளியிட்டார். இதுக்கு எதுக்கு சார் கட்சி ஆரம்பிச்சிங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு? ஏன்னா ஃபேஸ்புக்லேயும் சரி ட்விட்டர்லேயும் சரி அவ்வளோ பேர் அரசை எதிர்த்தோ இல்லை இங்கே இருக்க பிரச்சனையை எதிர்த்தோ நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு நம்ம அந்த மக்கள் பிரச்சனைக்காக நிற்கிறோம், உங்களுக்காக இருக்கிறோம், நாங்கள் அடுத்து களமாட போகிறோம், இல்லை இதை சரி செய்யறதுக்கான ஒரு தீர்வை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது தானே சார் நல்லா இருக்கும். இப்போ இருக்கிறதுக்கு கட்சிங்கிறது ஒன்று இருக்குது. அறிக்கை வெளியிடுவது என்பது அது ஒரு அரசியல் வடிவம் தான் சொன்னேன் நான். தமிழீழ போராட்டங்கள் ஆரம்பித்த ஒரு உச்சகட்டத்தில் இருந்த 80களில் ஆரம்பித்து இறுதியாக 2009 வரை நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து தமிழீழத்திற்கு பொருட்கள் ஆயுதங்கள் கடத்தப்படுகிறது அப்படிலாம் சொல்லி ஒரு இலங்கை கடற்படை இந்திய கடற்படையெல்லாம் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு இடையூறு பண்ணிட்டு இருந்தாங்க. பல பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலை முடிந்த பிறகும் இன்றளவிலும் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்றளவிலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழக மீனவர்கள் வங்காளவிடா கடலில் சிங்கள கடற்படையால் கைது செய்யப்படுறது, அவருடைய படகுகள் நொறுக்கப்படும் இருக்கு. இந்த சமயத்தில் எல்லாமே கடந்த ஒரு 20-25 வருஷமாக நடந்துகிட்டு இருந்த பிரச்சனையில் எத்தனை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆளும் கட்சி மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தினாங்க. அதுதான் இப்போ நீங்கள் உங்கள் பாயிண்ட் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களே பிரதமருக்கு உடனடியாக ஒரு கடிதம் எழுதுறாரு, உடனடியாக ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. இப்போ நாங்கள் தான் ஏற்கனவே தெளிவாக சொன்னேன், நாங்கள் ஒரு ஃபாஸ்ட்டாக எமர்ஜாக மாற்றுன்னு வரீங்க, இல்லை ஒரு மாற்றுன்னு வரீங்க, நாங்கள் ஏற்கனவே இருக்கிறவங்க தான் நாங்களும் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா எதுக்கு சார் மாற்றுன்னு வரீங்க? இல்லை, அதாவது மற்றவர்களிடமிருந்து எங்களுடைய தலைவருடைய அறிக்கை வேறுபடுகிறது. முக்கியமான எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் அறிக்கையை கொடுக்குறாரு. 2வது, ஏற்கனவே வெளிப்படையாக சொன்ன மாதிரி தன்னுடைய கடைசியாக ஒத்துக்கொள்ளப்பட்ட 2 திரைப்படங்களையும் முடித்துவிட்டு முன்னேற அரசுக்குள்ள வரேன்னு சொல்றாரு. அதுக்கு பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையில் என்னுடைய கள அரசியல் இங்கிருந்து தொடங்கி இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கள அரசியல் இல்லை சார், வாகன அரசியல் வேணா சொல்லிக்கலாம். போறாரு, பரந்தூர் வரைக்கும் போறாரு, ஒரு மக்களை நேரடியாக சந்திக்காம அந்த இது இருக்கு, ஒரு வாகனத்தை விட்டு கூட இறங்க முடியல, அந்த மக்கள்கிட்ட போய் நேரடியாக ஒரு வீட்டில் போய் இது பண்ண முடியல, ஒரு ஆறுதல் சொல்லி இது பண்ணிட்டு வர முடியல, இல்லை அங்கே இருக்க அந்த சிறுவனை சொல்லி தான் ஒரு இது சொல்றாரு, இதனாலதான் எனக்கு பெரிய மாற்றம் வந்தது சொல்றாரு, அந்த சிறுவனை கூட அந்த வாகனத்தில் ஏற்ற முடியல. இதுல என்ன சார் களத்தில் இல்லை, இப்போ நீங்க தொடர்ச்சியாக களத்திற்கு போகாதவர் அல்ல எங்களுடைய தலைவர். தங்கை அனிதா நீட் பிரச்சனையில் இறந்த பொழுது அவருடைய இல்லத்திற்கு தேடி ஆறுதல் தெரிவித்தவர் தான் எங்களுடைய தலைவர். தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராளிகள் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது தங்கை ஸ்னோலினுடைய வீடு வரை அந்த தரையில் உட்கார்ந்து அந்த பெற்றோர்களுக்கு நானும் உங்கள் வீட்டில் ஒருத்தன்னு சொல்லி களத்தில் போய் ஆறுதல் சொன்னவர் தான் எங்களுடைய தளபதி. கடந்த ஆண்டு தென் மாவட்டத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கின் போது அங்கே யாருக்குமே தெரியாமல், ஏன்னா அவர் வருவார்னு சொன்ன உடனே மிகப்பெரிய கூட்டம் வந்துடுது. அப்போ அந்த சமயத்தில் அரசியலுக்கு வந்துட்டா கூட்டம் இது நான் சொல்றது இல்லை, இது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, அதான் இது ஒரு காரணமாகவே சொல்லிட்டீங்கன்னா எப்படி எல்லா நேரத்துலையும் இவர் வந்தா கூட்டம் வந்துடும், அவரை நசிக்கிறாங்க, இது பண்ணிடுறாங்க. அரசியலுக்கு வந்துட்டாரு, மக்கள் நேரடியாக என்னைக்கு கண்ணை முன்னு பார்க்க போறாரு, கை குலுக்க போறாரு, இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எதிர்பார்த்தீங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் காவல்துறை எங்களுக்கு கொடுத்த நெருக்கடிகள் அதிகம். இன்னைக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். காவல்துறையே சொல்லிட்டு இருப்பீங்க, எத்தனை நாள் இப்ப அரசியல் திமுக அப்படிங்கிற முடக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் ஏத்தான ஒரு அரசியல். இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு மகாபலிபுரத்துல ஒரு தமிழ்நாடே உற்று நோக்கிய ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்துச்சு. அனைத்து ஊடகங்களும் நேற்றிலிருந்து அங்கே இருந்தாங்க.
பெரிய அளவில் வந்து அங்கே 2000 பேருக்கு தான் பாஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியும் ஆயிரக்கணக்கான கழகத் தோழர்கள் வெளியில் காத்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் நேரலையில் பார்த்தாங்க. ரைட், இத்தனை பேருக்கும் அந்த உள்ள அரங்கத்துக்குள்ள 2500 பேருக்கு மேலே இருந்தாங்க. அதுபோக ஊடகவியலாளர்கள் மற்றவர்கள் இருந்தாங்க. மொத்தமே 10 போலீஸ் கூட பாதுகாப்புக்கு இல்லை. இது இன்றைக்கு நடந்த, இன்னும் 24 மணி நேரம் கூட முடியல, இன்றைக்கு காலையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். இவ்வளவு பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் எத்தனை போலீஸ்காரங்க இருந்திருக்கணும், எவ்வளவு பேர் இருந்தாங்க, ஏன் வந்து இங்கே ஏன் ஒரு அப்போ தனியார் காவல் அந்த பாதுகாப்பை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் எங்கள் தலைவர் ஆளாகிறார். ஆனால் இது எல்லாமே இன்னும் சில நாட்களுக்கு என்பதைத்தான் நான் இந்த நேர்காணல் கூறியிருக்கிறேன். ஏன்னா எங்களுடைய தலைவர் ஒத்துக்கொண்ட கடைசி திரைப்படம் இன்னும் சில நாட்களில் முடிவடைந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் 24/7 முழுநேர அரசியல்வாதியாக தமிழ்நாடு முழுமைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையில் அவர் தன்னுடைய அந்த சுற்றுப்பயண திட்டத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் நடத்தினது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய மாநாடு நடத்தினோம். இன்னும் ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் மண்டல மாநாட்டை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். சார், காலம் இன்னைக்கு 234 தொகுதி இருக்கு தமிழகத்தை பொறுத்தளவு. இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஆண்டு காலம் இருக்குது. நீங்க முதல்ல உங்களோட கட்டமைப்பை இது பண்ணுவீங்களா? இப்போ ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீண் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லலாம். இல்ல வீண் பண்ணிட்டீங்களா, நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க தான் ஏன்னா அந்த ஒரு ஆண்டு காலத்துல கழிச்சுதான் முதலாம் ஆண்டுல தான் நிர்வாகிகளே போடுறீங்க. ஏன் நிர்வாகிகள் பஞ்சமாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. மாவட்ட தலைவர்கள் நீங்க போடுறதுக்கான இந்த ஒரு ஆண்டு காலம் எடுத்துட்டீங்க, அதுக்கு பஞ்சமா இருக்காங்களா? நீ அடுத்து உடனே வந்து 70,000 பூத்தை வந்து போடணும்னு சொல்றீங்க. இந்த கட்டமைப்பு என்ன சரி பண்ண போறீங்க? இந்த கட்டமைப்பை நீங்க பார்க்க போறீங்களா, இல்ல இந்த பூத்து நிர்வாகிகள் போட போறீங்களா, அடுத்த தேர்தலுக்கு ஆயத்தமாக போறீங்களா? இன்னும் உங்களோட கொள்கைகள் என்னங்கிறத மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காம இருக்கீங்க. இதை எப்படி சரி பண்ண போறீங்க? எப்படி இந்த திரைப்படங்கள்ல ஒன்று வரும், இந்த கிளைமேக்ஸ் காட்சியில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு காப்பாத்திட்டு நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும்ல, அந்த மாதிரி அதே மாதிரி அரசியல் நினைச்சிட்டு இருக்காரா திரு விஜய் அவர்கள்? ஏன்னா கிளைமேக்ஸ்ல வந்துட்டு நான் முதல்வராக போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதாக இருக்கு. நீங்க 2026 தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கு மேல் இருக்கிறது. அரசியலை பொறுத்தவரை, குறிப்பாக தேர்தலை பொறுத்தவரை, தேர்தலுக்கு முதல் நாள் கூட காட்சிகள் மாறும். 1991 நடந்த அரசியல் அன்னைக்கு தேர்தல் சமயங்கள்லையும் மிகு அன்றைக்கு பாரத பிரதமராக ராஜீவ்காந்தி படுகொலையும் இந்த இடத்துல நான் வந்து கோடிட்டு காமிக்க விரும்புகிறேன். அங்கே ஏற்கனவே 2 கட்டமாக நடந்த தேர்தல், அவருடைய கொலை, அதற்கு பின்பாக நடந்த தேர்தல், அங்கே யார் ஜெயிச்சாங்க, தமிழ்நாட்டை என்ன மாற்றம் ஏற்பட்டது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அங்கே தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் கூட, கடைசி நேரத்தில் கூட இங்கே எது வேணாலும் காட்சிகள் மாறும் என்பதை ஒன்று சொல்லிக்கிறேன். தமிழகத்தில் நீங்கள் ஏற்கனவே ஒத்துக்கிட்டீங்க, கட்டமைப்பில் வலுவாக இருக்கக்கூடிய 2 பெரிய திராவிட கட்சிகள் இருக்காங்க. அவர்களோட நீங்கள் எப்படி அந்த கட்டமைப்போட நீங்கள் போட்டியிட போகிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இப்போ சொல்லிட்டாலுமே எங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு வாக்கு இருக்குதாங்க, இல்லை இவ்வளோ பேர் எல்லாமே ஓட்டு போட தயாராக இருக்கிறாங்க, இவ்வளோ உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்க, இது எல்லாமே சொல்லிட்டாலுமே நீங்கள் அதை எப்படி வாக்காக மாற்ற போகிறீங்க, ரசிகர்களை எப்படி நீங்கள் தொண்டர்களாக மாற்ற போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குதுல்ல? இல்லை, இது இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ஆவண படத்தை ஒன்று திரையிட்டாங்க எங்களுடைய ஆண்டு விழாவில். எங்களுடைய கொள்கை பரப்பு செயலர் அவர்களுடைய வாய்ஸ் ஓவரில் தான் அந்த ஆவணப்படம் வெளியிடப்பட்டது. அவர் பேசுவார், ஃபுல்லாகவே அவர் வந்து பேசுகிறாரு, பின்னாடி இது காட்சிகள் வருது. நீங்கள் நல்லா பாருங்கள், இது வந்து ஒரு நாளில் எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி திடீர்னு வந்து 2/2/2024 ஆரம்பிக்கலை. அவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கிறாரு. நடிக்க ஆரம்பித்த உடனே ரசிகர் மன்றம் இருக்குது. அது ரசிகர் மன்றங்கள் வந்து நற்பணி இயக்கமாக மாறுது. நற்பணி அந்த ரசிகர் மன்றம் நற்பணி இயக்கம், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கமாக மாறுது. இந்த விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை அந்த அப்போ வந்து மக்கள் இயக்க தோழர்கள் தங்களுடைய சொந்த பணத்தில் நிறைய நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்துக்கிறாங்க. அவங்க மக்கள்கிட்ட போகிறாங்க. வெறும் சினிமாவுடைய வெற்றி விழாவில் மட்டுமே அவங்க எங்கள் தலைவரும் கலந்துக்கல, எங்களுடைய தோழர்களும் கலந்துக்கல. அவர்கள் வந்து பல ஆண்டுகளாக, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளம் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது தங்கை அனிதா மரணமாக இருக்கட்டும், அல்லது தூத்துக்குடி துப்பாக்கி இருக்கட்டும், தொடர்ந்து பல இடங்களில் அவர் ஈழ பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிறார். பல்வேறு டிமானிட்டைசேஷன் பிரச்சனை கூட வந்து அவர் குரல் கொடுக்கிறார். தொடர்ந்து எந்த நடிகரும் செய்யாத விஷயங்கள், சொல்வதற்கு தயங்கக்கூடிய விஷயங்களையும் அறிவுபூர்வமாக நிதானமாக அவருக்கே உரிய அந்த ஸ்டைலில் அவர் தொடர்ந்து, நான் இந்த மக்களுக்கானவன், இந்த மண்ணுக்கானவன், ஒரு பிரச்சனையை என்னுடைய பார்வை இதுதான் அப்படின்னு சொல்றாரு. எங்களுடைய விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்பொழுது எங்கள் தோழர்கள் தங்களுடைய சொந்த பணத்தில் எந்த விதமான டொனேஷனும் இல்லாமல் அவர்களாக சேர்ந்து பிரித்த பணத்தில் மக்களுக்கு தொடர்ந்து அவர்கள் வந்து நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தார்கள். கடைசியாக உள்ளாட்சி தேர்தலிலும் ஒரு 127 பேர் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக போட்டியிட்டு அன்னைக்கு வந்து அதை முகத்தை பயன்படுத்தினாங்க, கொடியை பயன்படுத்தினாங்க. யாருக்கும் ஓட்டு கேட்க எங்கள் தலைவர் வந்து இல்லை. வெறுமணியாக விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் வந்து ஒரு 127 பேர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். இப்போ என்ன அப்படின்னா, இவர்களில் யாரெல்லாம் அரசியல் முழுநேர அரசியலுக்குள்
ஒரு திமுக, அதிமுக, பாஜக போன்ற பெரிய கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றல் உள்ளவர்கள் யார் நீண்ட காலமாக உழைத்தார்கள், இவங்களெல்லாம் பார்த்து 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 தான் மொத்தம் 120 மாவட்டங்களாக பிரித்து 38 வருவாய் மாவட்டங்களை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 38 வருவாய் மாவட்டங்களை 120 கழக மாவட்டங்களாக பிரித்து அதில் 5 கட்டமாக 95 பேரை இன்றைக்கு எங்களுடைய தளபதி நேரடியாக தன்னுடைய கைப்பட நியமனம் செய்திருக்கிறார். இன்னும் 25 மாவட்டங்களுக்கு ரொம்ப ஒரு ஆழ்ந்து யார் போட்டா சரியா இருக்கும், யாரால கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் என்கின்ற யார் போட்டா சரியா இருக்குமா, யாரால கட்சி அடுத்த கொண்டு போக இருக்கா, இல்ல உள்ளுக்குள்ள இருக்க அந்த கோஷ்டி மோதல்ல எப்படி சரி பண்ணிட்டு போலான்னு இருக்காங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க கட்சியில ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா உள்ள சினாரியோ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு பதவிக்கு பல பேர் போட்டியிடக்கூடிய அளவிற்கு தகுதி வாய்ந்தவர்களும் உழைக்கக்கூடியவர்களும் அந்த தரமிக்கவர்களும் இருக்கிறாங்க. இப்ப இங்க என்னன்னா ரெண்டுமே அப்ரோச் கான்ஃபிளிக்ட் தான் இருக்கு. இவர் எடுக்கவா அல்லது இவர் எடுக்கவா. இங்க அப்ரோச் அவாய்டன்ஸ்ங்கிற கான்ஃபிளிக்டே இங்க வரல. ரெண்டு பேருமே திறமையாக இருக்காங்க. ஒரே இடத்துக்கு 2 தோழர்கள் போட்டியிடுறாங்க. 2 பேருமே சம அளவிற்கு தகுதியானவர்கள் இருக்கிறாங்க, திறமையானவர்கள் இருக்கிறாங்க, களத்துல உழைத்தவர்களாக இருக்கிறாங்க. அப்ப யாருக்கு அந்த பதவியை கொடுப்பது என்கின்ற ஒரு போட்டி தான் இருக்குது. இது ஒரு ஆரோக்கியமான போட்டியாகத்தான் நாங்கள் இதை கருதுறமே தவிர இதுல குழப்பங்கள் இருக்குதா நாங்க கருதல. இந்த 25க்கும் நாங்க ஆல்ரெடி எங்களுடைய பொதுச்செயலாளர் உள்ளிட்ட தலைமை உயர்மட்ட நிர்வாகிகள் எல்லாம் அந்த தயாரா இருக்கு. அறிவிக்கிறதுக்கு தாமதமாக இந்த படப்பிடிப்பு முடிந்தோடனே விரைவில் அது அறிவிக்கப்பட்டுவிடும். அதுக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்தமாக 120 மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலாளரும் செயற்குழு உறுப்பினர் வரைக்கும் 15 பேரும் அறிவிச்சிருவோம். அதுபோக 19 அணிகள் இருந்தது, இப்போ 28 அணிகளாக அது மாறி இருக்குது. இது போக நகரம், ஒன்றியம், கிளை, வார்டுன்னு சொல்லி எல்லா பொறுப்புகளையும் 15 பேரை போட்டு வலுவானதுக்கே ஒரு அனுபவம் ஆயிடும் இல்லைங்களா? இல்ல தேர்தல் வரதுக்கு முன்னாடி பண்ணிடுவீங்களா? எல்லா 95 மாவட்டங்கள்லையும் இந்த அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் மாவட்ட பொறுப்பு மட்டுமல்ல, அந்த மாவட்டத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய நகர, ஒன்றிய, கிளை, வார்டு முதற்கொண்டு முற்றிலுமாக கொடுத்தா தான் அறிவிக்க முடியும். தொடர்ந்து நீங்க திமுக மேல வைக்கக்கூடிய விமர்சனம் ஊழல் கட்சி இந்த மாதிரியான இதெல்லாம் வைக்கிறீங்க. ஏன் அதிமுக ஊழல் பண்ணலையா? ஏன் அதிமுக பத்தி ரொம்ப அமைதியா இருக்கீங்க? அதாவது தளபதி எங்களுடைய அரசியல் எதிரி திமுக என்றும் கொள்கை எதிரி பாஜக என்றும் மாநாட்டில் சொன்னது மட்டும் இல்லாமல் அதோட இந்த ஒரு விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு அதில் சொல்லிட்டாரு, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு விஷயம் பேசியிருக்காங்க, இங்க யாருமே அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. இந்த வாக்கியம் எதனால் இன்னைக்கு பயன்படுத்தப்பட்டது? இல்லை, அதாவது இப்போ எங்களை பொறுத்தவரை ஒருவேளை எதுவும் மனம் மாறுறாரா பாஜக திமுக கூட்டணி அப்படிங்கிற? நிச்சயமாக மாறல. 100% 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்த்தும் ஒன்றிய அரசில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்தும் தனித்து போட்டியிடக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு சக்தியாகத்தான் எங்களுடைய கட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அப்படித்தான் எங்களுடைய செயல் திட்டம் கிடையாது. அப்ப கூட்டணி என்பது எங்கள் தலைவரை ஏற்றுக்கொண்டால், தமிழக வெற்றி கழகத்தை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் தலைவரை கூட்டணி தலைவராக ஏற்றுக்கொண்டால் அவர் அப்படி வரக்கூடிய கட்சியை நாங்கள் எங்கள் கூட்டணியில் நாங்கள் சேர்த்துக்குவோம். ஒருவேளை இல்லை எங்களுக்கு அப்படி கூட்டணிக்கு கட்சிகளுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, இல்லை அந்த கட்சிகளோடு கூட்டணி வைக்க எங்கள் தலைவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது 234 சட்டமன்ற தொகுதியிலும் தனித்து போட்டியிடக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு கட்சியாக எங்கள் கட்சி இருக்கு. வேட்பாளர் இருக்கிறாங்களா? நிறையவே இருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறாங்க. படம் முடிச்சுட்டு வரப்போறாருன்னு சொல்றீங்க, யாரோடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ண போறாருன்னு யூகிக்கிறீங்க? திரு கமலஹாசனா, திரு விஜயகாந்தா? ரெண்டுமே இருக்காதுன்னு தான் நம்புறேன். ஏன்னா நான் கமலஹாசன் அவர் ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த நடிகர் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அவர் உலக நாயகன் என்பதிலும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் சினிமாவில் செய்த அந்த சாதனையை அவர் அரசியல் செய்யவில்லை. அவர் யாரை எதிர்த்து அரசியல் கட்சி அந்த டிவி எல்லாம் போட்டு உடைச்சாரோ ஆனால் இன்னைக்கு யார் கூட நிற்கிறார், யார் மூலமாக நாடாளுமன்றத்துக்குள் பின்வாசல் வழியாக நுழைய துடிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவரை நம்ம ஒப்பிடவே முடியாது, எங்களுடைய தலைவரை அவரை ஒப்பிடவே முடியாது. ரெண்டாவது, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய சேவை கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் வடிவம் என்பது ஒரு அக்ரெசிவாக இருக்கும், ஒரு தீவிரமாக, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எங்களுடைய தலைவரனுடைய அந்த அணுகுமுறை என்பது நிச்சயமாக இந்த வடிவத்தில் இருக்காது. அவர் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன். அவர் ஒரு எலைட், அதை நீங்கள் எலைட்னு சொல்கிறீங்க, நாங்கள் அதை டீசென்ட்னு சொல்கிறோம். ஒரு நாகரிகமான அரசியல் வடிவத்தை இன்றைய காலகட்டத்திற்கு இன்னைக்கு இருக்க அரசியல் தலைவர் நாகரிகத்தை பின்பற்றது இல்லை. நிச்சயமாக. ஏன்னா அவன் ஒரு விஷயம் பேசிட்டு சினிமா வசனங்கள் போல ஒரு மேடையில் தோன்றி பேசிட்டு போகிறதுக்கும் எளிய மக்களோட போய் கை கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. திரு விஜயகாந்த் அவர்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்திலேயே செல்வி ஜெயலலிதா போன்றவர்கள் ஆட்சியில் இருந்த நேரத்திலேயே போயிட்டு அங்கே இருக்க மக்கள் பிரச்சனைகளை தட்டி கேட்டாங்க.
அப்படிதானே மக்கள் உங்களை நம்புவாங்க. எதை நம்பி உங்களை வருவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ரேஷன் கடையில் போயிட்டு பொருள் இருக்குதா, கடலை பொருள் இருக்குதா, இன்னும் இது பண்ணாங்க. அரசு மருத்துவமனையில் போயிட்டு ஆய்வு பண்ணாங்க. இந்த மாதிரி எளிய மக்களோட ஒரு பிரச்சனை. அப்போ நான் உங்கள் பின்னாடி நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஹோப் இது வரைக்குமே திரு விஜய் அவர்கள் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. இது இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை ஆளுகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே ரோடு ஷோ தான் நடத்துறாரு. மக்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ரோடு ஷோ நடத்துறாரு, அங்கே ஷூட்டிங் நடத்துறாரு. அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வடிவமைத்து கொடுக்கக்கூடிய காட்சிகள் தான் அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து அரசியலில் வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக தான் நம்ம பார்க்கணும். எந்த கட்சிக்குமே ஒரு காலகட்டத்தில் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் கிடையாது. ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லாத கட்சி யாருக்குமே கிடையாது. கூட ஒரு 3 பேர் இருக்காங்க. கட்சிக்குன்னு 3 பேர் சொல்ல முடியாது, ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி ஐயா அவர்கள் தான். அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர். அவர் வந்து இங்கே தேர்தல் வியூக வடிவமைப்பாளர் நம்ம கருதக்கூடாது. அவர் ஒரு கட்சியில் இருந்தார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலராக இருந்தார். அங்கே இருந்து அப்படியே அங்கே சில முரண்பாடு வருது. ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் இந்த தலைவர்கள் என்பவர்கள் அது ஒரு விஷயம் அந்த விஷயத்திலிருந்து அது இன்னைக்கு வெளிப்படையாக இன்னைக்கு மேடையில் பேசிக்கிறாரு. எனக்கு எதிராக சில சூழ்ச்சி நடந்தது. அப்போ என்னை வந்து தாவேகாவுடைய தலைவர் தளபதி அவர்கள் வந்து என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ அந்த அவருடைய கொள்கை அம்பேத்கரையும் பெரியாரையும் நான் வந்து பின்பற்றக்கூடியவன். அவர்களை கொள்கை தலைவர்களாக வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு நான் இணைந்து பணியாற்றுவது என்பது அவருடைய ஐடியாலஜிக்கு அது சூட்டபிளாக இருக்குது. அதனால அவருடைய தொழில் என்பது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கலாம். கடந்த தேர்தலில் அவர் திமுகவுக்காக வேலை பார்த்திருக்கலாம். அதெல்லாம் இருந்தாலும் இங்கே வந்து அவர் தேர்தல் வியூக வடிவமைப்பாளராக அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வரவில்லை. எங்கள் கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை என்கின்ற ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பொதுச் செயலராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பிரசாந்த் கிஷோர் என்பவர் இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்தார். அவர் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிறார் பீகாரில். தமிழ்நாட்டில் நாங்கள் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிறோம். எங்கள் கட்சிக்கு என்று ஒரே ஒரு தேர்தல் வியூக வடிவமைப்பாளர் திரு ஜான் ஆரோக்கியசாமி மட்டும்தான். அப்போ அதே மாதிரி என்னன்னா, அதே நேரத்தில் ஏற்கனவே களத்தில் இருந்த வெற்றி பெற்ற ஒரு லீடிங் தேர்தல் வியூக வடிவமைப்பாளர்கிட்ட சில ஆலோசனை பெறுவது என்பது அவர்களுடைய வியூகத்தில் அது ஒரு பகுதியாக இருக்கலாம். அதனால் அவரை நாங்கள் வந்து வியூக வடிவமைப்பாக நியமித்திருக்கிறோம். அவர் எங்கள் கட்சிக்காக வேலை பார்க்குறாருன்னா அவர் அந்த வேலையை விட்டு பல வருஷம் 4 வருஷம் ஆச்சு. அவர் 2021 அப்புறம் வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் சில நேரங்களில் அவர் வந்து தமிழ்நாட்டில், ஏன்னா தமிழ்நாட்டினுடைய கல யதார்த்தத்தை 2021 அவர் கற்றவர். இங்கே என்ன மாதிரியான ஒரு சமூக அரசியல் பொருளாதார சூழல் இருக்கிறது, திராவிட கட்சிகள் இங்கு எந்த மாதிரியான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இன்னைக்கு திரு ஆதவ அர்ஜுனா பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. 45 தொகுதி சொல்லிட்டு வரவங்களுக்கெல்லாம் நாங்கள் எதுக்கு அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருந்தாங்க. யார் கேட்டால் 45 தொகுதி கொடுக்குறதுக்கு யார் கேட்டு உங்களை வர சொன்னாங்க? அதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே படுத்துக்கோன்னு சொல்லிட்டு திமுகவை வீழ்த்தணும், அதுக்காக எங்கள் கூட கூட்டணி சேருங்க அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு ஆசை இருக்கலாம். வெளிப்படையாக கூறினா அதிமுக கூட அப்படி ஒரு ஆசை இருந்திருக்கலாம். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கே நல்லது சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுருங்க, அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு துணை முதல்வர் ஆக முடியும், அல்லது உங்களுக்கு ஒரு ரெட்டை இலக்கத்தில் வந்து எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்கன்னு. எல்லாருக்கும் நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், நாங்கள் எவர் ஒருவரையும் முதல்வராக்குவதற்காக நாங்கள் கட்சியை ஆரம்பிக்கவில்லை. தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை நாங்கள் தொடங்கியிருப்பது, எங்கள் தலைவர் தொடங்கியிருப்பது, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டில் அமர வேண்டும், எங்கள் தலைவர் முதலமைச்சராக வேண்டும். இதற்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி, எங்கள் தலைவரை எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வந்தால் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவர்களுக்கு தேர்தல் வெற்றிக்கு பிறகு உரிய அரசியல் அதிகார பகிர்வை நாங்கள் தருவோம். ஒருவேளை நாங்கள் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் எங்கள் கொள்கைகளோடு ஒத்துப்போகவில்லை என்று சொன்னால் நாங்கள் 234 தொகுதியிலும் தனியாக போட்டியிடுவோம். அதனால யாரோடைய நாங்கள் போய் கூட்டணி சேருவோம். இதே கேள்வியை தான் அண்ணன் செல்வ பெருந்தகை கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் கூட கேட்டிருந்தார், இந்தியா கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ கூட எங்களுடைய பதில் என்னவாக இருந்தது, இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் வர்றோம், ஆனால் அது வந்து அந்த இடத்துல 2 விஷயம் வேணும். ஒன்று, அதுலேருந்து திமுக வெளியில் போகணும். 2வது, திமுக இருந்த இடத்துல தாவேகா இருக்கணும், தமிழக வெற்றி கழகம் அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கணும். மற்ற கட்சிகளும் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அந்த இந்தியா கூட்டணிக்கு எங்கள் தலைமையில் இந்தியா கூட்டணி, ஆனால் திமுக அங்கே இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நன்றி, வணக்கம்.